மாதமாக சோஷியல் கருத்து எதுவுமே நம்ம சொல்லாமல் இருக்குமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதோ ஆரம்பிச்சாச்சு மாற்றி யோசி சீரீஸ். வாங்க இந்த மாற்றி யோசி சீரீஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தர போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய மற்ற சீரீஸ் மாதிரி இந்த மாற்றி யோசி சீரீஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்க கண்ணோட்டத்திலேருந்து இன்னொரு கண்ணோட்டத்திலேயே நம்ம பார்த்தோன்னா சொசைட்டியை வந்து இன்னுமே நம்ம வந்து சோஷியலாக எல்லாருக்கூடையும் பழகிறதா இருக்கட்டும், அடுத்தவங்களை அணுகிறதா இருக்கட்டும், வித்தியாசமாக நம்ம பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாற்றி யோசி சீரீஸில் முதலாவதாக நம்ம பேச போகிற தலைப்பு உறவினர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அப்படின்ற விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய சோஷியல் மீடியா மீம் பேஜஸாக இருக்கட்டும், இல்லாட்டி யாராவது உறவினர்களை அட்ரஸ் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், என்ன நம்மளுக்கு சொல்லித்தர்றாங்க அப்படின்னா, உறவினர்கள் வந்து நீ வளர்ந்தால் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்காது, நீ வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணால் அவங்க வந்து உன்னை கண்ணு வைப்பாங்க, நீ நல்லா வளர்ந்தால் உன்னை கண்ணு வைப்பாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணால் உடனே உனக்கு குறை சொல்ல வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து சொசைட்டி நம்மளுக்கு தந்திருக்கு. உறவினர்கள் நல்லவங்க இல்லைப்பா, அவங்க வந்து நீ ஹாப்பியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு கன்செப்ஷன், ஒரு மென்டாலிட்டியை தான் வந்து சொசைட்டியும் சரி இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவும் அப்படி தான் வந்து நமக்கு தருது. பட் உறவினர்கள் அப்படி தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆரம்ப காலங்களில் இருந்த உறவினர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நிஜமான அக்கறையோடு நிஜமான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான புரிதலோடு அவங்க இருந்தாங்க. தம்பி பிள்ளைனா இப்படி தான், அக்கா பொண்ணுனா இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும், இப்படி தான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற புரிதல் வந்து அவங்கக்கிட்ட நிறையா இருந்துச்சு. அந்த மென்டல் மெச்சூரிட்டி நிறையா இருந்துச்சு. அப்போ இப்போ நம்மளுக்கு மென்டல் மெச்சூரிட்டி இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இருக்குது, பட் நம்ம அது வந்து வேறு பெர்செப்ஷனில் பார்க்குறதுனால, நம்மளோட பார்வை, நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் மாறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அவங்க மதிக்கக்கூடாது, ஆமாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க வந்துட்டு போனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான இது மாறி இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் 12th முடிச்சிருக்கான், ஒரு ரிலேட்டிவ் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. இட் கேன் பி மாமா இல்லை சித்தி இல்லை அத்தை, யாரோ ஒருத்தர் வந்துட்டு வர்றவங்க என்ன கேட்பாங்க, என்னப்பா முடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட சஜஷன் சொல்ல தான் செய்வாங்க. இங்கே பாருப்பா, இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து நிறைய வேகன்சி இருக்குது, நீ அக்ரி படி இல்லாட்டி ஃபாரஸ்ட் படி, அப்படி ஏதாச்சும் தே வில் கிவ் தேர் ஓன் ஒப்பீனியன். சரியா, அதை எடுத்துக்கிறது எடுக்காததும் நம்மளோட இஷ்டம். ஆனால் அதை அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது. மார்க் நம்ம தான் எடுக்க போகிறோம், நம்ம தான் எழுத போகிறோம், நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். அவங்க நம்மளுக்கு வந்து டீ போட்டு தர போகிறதில்ல, அவங்க நம்மளுக்கு வந்து உட்காந்து படிப்பு சொல்லி தர போகிறதில்ல. பட் தே ஹாவ் த ரைட் டு டெல் தேர் ஒப்பீனியன். அவங்க ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு நிஜமாகவே அவங்களுக்கு உரிமை இருக்குது போய் தானே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வர்றாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம மறக்கவே கூடாது. அவங்கள நம்ம நம்புகிறோம், அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே விடுறோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் எப்படி வந்து இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது, இவங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம உரிமை கொடுக்க போய் தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஹாலில் உட்காந்தோ இல்லை டைனிங் டேபிளில் உட்காந்தோ நம்ம கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஸோ அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குன்னா, நம்மளுக்கு ஒப்பீனியன் சொல்கிற உரிமை அவங்களுக்கு நிஜமாகவே இருக்குது. ஸோ அதை எடுக்காது நம்மளோட முடிவு, நம்மளோட இஷ்டம். சரியா, அப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா, நீ வந்து யாரை வேணால் எதிர்த்து பேசு அப்படின்னு சொல்லித்தராங்க. ஸோ அது வந்து தப்பு. இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒவ்வொரு மரியாதை கொடுத்துருந்தாங்க. இப்போ அத்தைனா இப்படி மரியாதை கொடுக்கணும், தாத்தானா இந்த மரியாதை கொடுக்கணும், பாட்டினா இந்த மரியாதை கொடுக்கணும், அப்பாவோட அம்மானா இவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அம்மாவோட அம்மானா இவ்வளோ மரியாதை கொடுக்கணும். எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. இப்போ நீங்கள் நிறைய ஒரு 90s மூவிஸ்லாம் நிறைய பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக வந்திருக்கும். சொந்த அக்காக்காக உயிரை கொடுக்கறது, சொந்த தங்கச்சிக்காக, அந்த மாதிரியான சாக்ரிஃபைசஸ்லாம் வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நோ, யாருமே வந்து லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் யாருமே இனி வர்ற காலத்தில் வந்து ரெடியாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, சொந்தங்கள் நமக்கு நிஜமாகவே முக்கியம். சொந்தங்களை வந்து அவங்க பேசுகிற 2-3 வார்த்தைகளுக்காகவோ, அவங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்கன்றதுக்காகவோ வெறுத்துடக்கூடாது. அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு. நம்மளை பற்றி தப்பாக கூட அவங்க பேசலாம் சில நேரங்களில். ஆனால் அதையுமே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் அந்த சிச்சுவேஷனில் அவங்க அப்படி பேசுனாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ என்னோடய மாமாவை நான் மாற்ற முடியுமானா மாற்றவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து
பயாலஜிக்கலி ஹீ இஸ் மீன் மை மெட்டர்னல் அங்கிள். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு உறவினர்களை இந்த இந்த உறவை எப்படி மாற்றிக்கலாம், அந்த உறவை அப்படி மாற்றவே முடியாது. ஸோ நம்மளுக்கு அப்படி தான் ஒரு செட்டப் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்கள அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கான மரியாதையை நம்ம முதல்ல கொடுத்து பழகலாமே. ஏன் அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம யோசிக்கணும். ஸோ லெட்டஸ் கிவ் அவர் ரெஸ்பெக்ட். அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுத்தா கொடுக்கலன்றதும் அது அவங்களோட சாய்ஸ். அதில் நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஸோ நம்மளோட பார்ட்டில் நம்ம கரெக்டாக இருக்கட்டும். இப்போ இவங்களுக்கு நான் இந்த மரியாதை தருவேன், இவங்களை நான் இந்த மாதிரி அனுப்பி செய்வேன், இவங்களுக்கு அப்படி நம்ம ரெடியாக நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, சோஷியல் மீடியா நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, ரிலேட்டிவெல்லாம் நீ இது பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரிலேட்டிவ்னால. யாரோ ஒருத்தர் சொன்ன ஒப்பீனியனால அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும். இல்லாட்டி யாரோ ஒருத்தர் சொன்ன குறைனால அவங்க அதை யோசிச்சு மென்டல் ப்ரெஷர் ஆகிருப்பேன். இல்லை இன்னும் இதில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. அப்போ அவங்க செகண்ட் மேரேஜ் பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு ஹஸ்பண்ட் இருக்கும்போதே செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுற விஷயம் நம்மளை கண்டிப்பாக மனசளவில் ஹர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் யோசிங்க, எங்கேயோ யாரோ பேசுகிறது நம்மளுக்கு ஹர்ட் பண்ணுமா, இல்லை நம்ம உறவினர்கள் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளை பற்றி பேசுகிறது ஹர்ட் பண்ணுமா? கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளை பேசுகிறத ஹர்ட் பண்ணும். இவங்க கூட நம்மளை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற விஷயம் தான். அப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தா உறவினர்களுக்கு நம்ம ஒரு உரிமை கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். யாரை ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம்? உறவினர்கள் தானே ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம். இந்த தாத்தா, இந்த அத்தை, இந்த சித்தி, இந்த பெரியப்பா, இந்த பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போய் பத்திரிக்கை வைக்கிறோம். எதுக்காக பத்திரிக்கை வைக்கிறோம்? அவங்களாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் நாளில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் சாப்பிடலாம், எல்லோரும் அன்பை பரிமாறிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அவங்க எல்லாரையுமே கூப்பிட்றோம். ஸோ உறவுகள் ஒன்று கூடுறப்ப சில நேரம் என்ன ஆகும்னா சொத்து பிரச்சனை வந்துடும். என் சொத்துக்கு நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பிரச்சனை வரும். அதை தாண்டி நம்ம யோசிக்கிற விஷயம்னா, இவங்க தான் நமக்கு அண்ணனா, இவங்க தான் மூத்த அண்ணனா, இவங்க தான் இளைய அண்ணனா, இப்படியெல்லாம் இப்போ நம்மளுக்குன்னு யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கிற இந்த உலகத்தில் இந்த அண்ணன் இருக்காங்க, இந்த அக்கா இருக்காங்க, இந்த சித்தி இருக்காங்க, இந்த சித்தப்பா இவ்வளோ ஜாலியான டைப்பா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நம்ம ஒன்றா கெட் டுகெதர் பண்ணும்போது தான் ஓகே இப்படியான உறவுகள்லாம் நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வரும். ஸோ நம்ம அந்த காலத்தில் வந்து ஒன்று கூடி வாழ்ந்தாங்க, உறவினர்கள் ஒரே ஒரு ஊரில் இருந்தாங்க, எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இங்கே சிலர் மதுரையில் இருப்பாங்க, சிலர் வந்து வேறு ஊரில் சென்னையில் இருப்பாங்க. அந்த மாதிரி சென்னை, ஈரோடு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊரில் இருப்பாங்க. ஸோ அப்படி தள்ளி இருக்கிற உறவுகள் என்றைக்காவது மீட் பண்ணும்போது வில் பி ஹாப்பி. நம்ம இப்போ நான் ஒரு ரிலேட்டிவாக இருக்கேன், இப்போ யார்கிட்டே விசிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து அங்கே போய் கலகம் ஏற்படுத்திட்டு வரக்கூடாது. கலகம் அப்படின்றது என்ன விஷயம்னா, அங்கே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கும். அதை நான் போய் மாற்றி வச்சுட்டு இதே என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க, இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட குறை சொன்னேன்னா அவங்க அடுத்த தடவை என்னை வெல்கம் பண்ண மாட்டாங்க, அடுத்த தடவை நான் வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்போ ஏன் உறவினர்கள் அப்படி இருக்கணும்? நம்ம அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு குறை சொல்கிறதுக்கு விஷயங்கள் இருந்தாலும் பாராட்ட வேண்டிய விஷயங்களை நிறைய பாராட்டிட்டு இவ்வளோ சூப்பராக இருக்க வீட்டில் இது ஒன்று இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிஜமாகவே அவங்க அதை மாற்றிக்குவாங்க. ஸோ உறவினர்கள் மேலேயுமே தப்பு இருக்குது இந்த விஷயத்தில். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம விசிட் பண்ணுற அந்த ஒரு நாளில் நம்ம நிறைய குறைகள் சொல்லிட்டு வந்துடுறோம், நிறைய அவங்கள மனசளவில் ஹர்ட் பண்ணிட்டு வந்துடும். இப்போ இளவட்டம்னா இருந்தாங்கன்னா என்னடா கல்யாணம் பண்ணலையா, என்னடா வேலைக்கு போலையா நம்ம கேட்டு வந்துடும். அது அவங்கள மனசளவில் என்ன பாதிச்சு எவ்வளோ பாதிக்குன்றதை நம்ம வந்து உணர்வதே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பரவாயில்லடா படிப்பு முடிச்சிட்டியா, சும்மா தான் இருக்கியா, வா சென்னை, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், வா சென்னைக்கு வா, உனக்கு நான் ஏதாவது வேலை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாரல் சப்போர்ட்டாவாச்சும் இருக்கலாம். சரி, மாரல் சப்போர்ட்டாக தான் இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே அதை பற்றியே நான் அவன்கிட்ட கேட்காம இருந்துடலாம். இல்லாட்டி அதை பற்றி கேட்குற விதம் நிஜமாக இருக்குது. கம்யூனிகேஷன் வந்து நிஜமாக ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ அவன்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து ஒழுங்காக வேலைக்கு போக சொல்லுங்க, அப்போ தான் பொண்ணு கிடைக்கும். இல்லாட்டி அந்த பொண்ணு இப்போ ஏதோ ஒரு பொண்ணு நம்ம மீட் பண்ணிட்டு வரோம்னா ஒழுங்காக படித்து முடிச்சோடனே கல்யாணம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க வந்து அவ்வளோ பெரிய கனவுகள் வச்சுருப்பாங்களா இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு படித்து முடிச்சிருக்கு, நான் வந்து இது படிக்க போகிறேன், அது படிக்க போகிறேன், இந்த கோச்சிங் போகிறேன், அந்த அப்படின்னு ஒரு பெரிய கனவுகளோடு இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு ரிலேட்டிவோட விசிட் வந்து டோட்டலாக மாற்றி விட்டுருவோம். என்னென்னா என் பிள்ளை படித்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், இன்னும் உன் பிள்ளை கல்யாணம் பண்ணலையா அப்படின்றத கேட்குற ஒரு வார்த்தை
நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கே தெரியாமல் யோசிக்க வச்சிரும். அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க பிள்ளை அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இந்தா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பிறந்துருச்சு, இந்த இப்படியே லைஃப் அழகாக போயிட்டுருக்கு, ஏன்னா நம்ம பிள்ளையை நம்ம இன்னும் படிக்க வைக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு அவங்க தான் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னன்னா நம்ம அந்த ரிலேட்டிவ் மேலே வெறுப்பு தான் வரும், கோவம் தான் வரும். ஸோ நம்ம ரிலேட்டிவாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அடுத்தவங்க குடும்பத்தில் போய் கலகம் பண்ணிட்டு வரக்கூடாது. அவங்க ஃபேமிலி ப்ராப்ளமாக அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அப்போ ரிலேட்டிவாக என்ன தான்ப்பா ரோல் ப்ளே பண்ணுறது அப்படின்னா, அன்பாக பேசுங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் பேசினா கூட நிறைய நேரம் பேசுங்க. எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுங்க. ஹாப்பியாக ஏதாச்சும் அவங்க வீடியோ போட்டாங்கன்னா அட்மையர் பண்ணுங்கள். வா பரவாயில்ல, நீ இவ்வளோ என்ஜாய் பண்ணுறியா, நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தியா இவன் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு திரியறா, இங்கே பார்த்தியா இவன் எப்படி ஊர் சுற்றி திரியறான்னு யாரும் வந்து சொல்லாதீங்க, கண்ணு வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் ரிலேட்டிவ்ஸே வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம ஏன் நம்ம மாற்றிக்கலாம்? இப்போ நானும் யாராவது ஒருத்தருக்கு ரிலேட்டிவாக இருப்பேன்ல, ஸோ நான் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ரிலேட்டிவாக நம்ம இருந்தோம்னா இந்த உலகம், இந்த சொசைட்டி, இந்த சோஷியல் செட்டப் வந்து இனிமேல் அழகாக இருக்கும். அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக சித்தி, அத்தை, மாமா எல்லாருமே தேவை தானே. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து வில்லனாக தெரியாமல் ஒரு ஹீரோயினாக தெரிஞ்சோன்னா இனிமேல் அவங்க வந்து நம்மளோட ப்ரெசன்ஸை வந்து நிஜமாகவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, எங்கள் அத்தை வராங்க ஜாலி, எங்கள் சித்தி வராங்க ஜாலி, எங்கள் பாட்டி வராங்க ஜாலி, ஓகே அப்படின்னு அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரெசன்ஸை கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட போய் குறை சொல்கிறதோ இல்லை அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து ஏதாவது சொல்கிறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி உறவினர்கள் மேலே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பேசுகிறது. பத்தியா இவ பொண்ணு இப்படி பண்ணுறான், பத்தியா இவ அப்படி பண்ணுறான், பத்தியா இந்த பையன் வேலையை போகாமல் சுற்றுறான். எதுக்காக அதை நம்ம பேசணும்? அவங்கவுங்க ஃபேமிலியில் நடக்கிறது அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்க மேனேஜ் பண்ணிக்கட்டுமே. எதுக்காக நம்ம அவங்களோட ஃபேமிலியில் கமெண்ட் பண்ணணும்? நம்மளுக்கு பேச எதுவுமே இல்லையா? எவ்வளோ சீரியல்ஸ் இருக்குது, அதை பாருங்கள், அதை பற்றி பேசுங்க. எதுக்காக உறவினர்கள் பற்றி தேவையில்லாமல் அடுத்தவங்க கிட்ட பேசி அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வர வச்சு, ஓ என்னை பற்றி இவங்க இப்படி பேசினாங்களா, என்னை பற்றி அவங்க அப்படி பேசினாங்களா அப்படின்ற நிறைய விஷயங்கள் தான் உறவுகள் வந்து உடையுது. ஸோ அந்த மாதிரி உடையிற உறவுகளை அவ்வளோ சீக்கிரமாக ஒட்ட வைக்க முடியாது. அதையே நம்ம பண்ணணும். அந்த அப்படி உடையிறதுக்கு நம்ம ஏன் ரீசனாக இருக்கணும் இல்லை? ஸோ நம்ம வந்து நம்மளோட பார்ட் என்ன அப்படின்னு இனிமேல் இதுக்கு வரை நம்ம எப்படி இருந்தோம்னு நம்மளுக்கு தெரியல. இனிமேல் நம்மளோட பார்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உறவுகளை ஒன்று சேர்க்க போராடலாம். ஒன்று சேரும்போது மகிழ்ச்சியான நினைவுகளையும் காலத்தால் அழிக்க முடியாத நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலமாக எல்லாருக்குமே உறவினர்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இனி வர ஜென்ரேஷன் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ரிலேட்டிவ்ஸோட ப்ரெசன்ஸ் தேவை. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே உறவுகளோட ஒன்றா வாழுங்க. உறவுகளை மதிக்க கற்றுக்கோங்க. உறவினர்களை கஷ்டப்படுத்தாதீங்க. உறவினர்களோட ஒன்றிச்சு வாங்க, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற சூப்பரான கருத்தோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். Bye. See you in another video. Don't forget to subscribe my channel. இந்த வீடியோவில் பாய் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். Bye.